ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம திருச்சியில் இருக்கிறோங்க. நம்ம திருச்சியில் இன்றைக்கி எங்கே போக போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, திருச்சியில் சத்திரம் பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட வந்துட்டு ஒரு பேர்ட்ஸ் பார்க் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பேர்ட்ஸ் பார்க்கில் வந்துட்டு வெளிநாட்டில் இருந்தெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா பேர்ட்ஸ்லாம் இம்போர்ட் பண்ணி இங்கே வச்சுருக்கிறாங்க காட்சிக்காக. இந்த பேர்ட்ஸ் பார்க் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம திருச்சி டு குளித்தலை ரோட்டில் அந்த குடமுருட்டி பாலம் பக்கத்தில் தான் இருக்குது. ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ரோட்டு மேலே பார்த்தீங்கன்னா திருச்சி பேர்ட்ஸ் பார்க்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா. பேர்ட்ஸ் பார்க்கில் என்ட்ரன்ஸில் வந்துட்டு எந்த வெஹிக்கிளுமே அலோவ் பண்ணல. அந்த பேர்ட்ஸ் பார்க்கோட சைடு கேட் வழியாக வந்து உள்ளே வந்து வெஹிக்கிள்ஸை பார்க் பண்ணிக்கலாம். அங்கே வந்து பார்க்கிங் ஏரியா ரொம்ப பெரிய ஏரியா தான். எவ்வளோ வெஹிக்கிள்ஸ் வேணாலும் பார்க் பண்ணிக்கலாம் பாருங்கள். கார் பார்க்கிங்கும் ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். எனக்கு இந்த பார்க்கிங் பிளேஸில் பிடிச்சது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்குது பாருங்கள், ஒரு டேங்க் இருக்குது பாருங்கள், தண்ணி டேங்கு. அந்த டேங்க் மேலே பாருங்கள் திருச்சி பேர்ட்ஸ் பார்க்னு போட்டிருக்கிறாங்க பாருங்கள். அந்த ஆஸ்ட்ரிச் பேர்ட்ஸோடு போட்டிருக்கிறாங்க பாருங்கள். என்னை ரொம்ப கவர்ந்துருச்சு என்ட்ரன்ஸே பார்த்தீங்கன்னா. பேர்ட்ஸ் பார்க்கோட என்ட்ரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் பாருங்கள். சின்ன சின்ன மலைகள் பாறைகள் இருக்கிற மாதிரி வச்சு திருச்சி பேர்ட்ஸ் பார்க்குன்னு போட்டிருக்கிறாங்க. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அங்கே வந்து அந்த ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிற பாறைகள்லாம் வச்சுருக்கிறாங்க. இங்கே என்ட்ரன்ஸ் டிக்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து 200 ரூபா, சின்ன குழந்தைகளுக்கு வந்து 150 ரூபா. அப்படியே நீ பேக்லாம் கொண்டு வந்தீங்கன்னா அதை வந்து டோக்கன் போட்டு கொடுத்துருவாங்க. அது வந்து ஃப்ரீ தான். வெஹிக்கிள்ஸ்க்கும் அதே மாதிரி பார்க்கிங் ஃப்ரீ தான். நம்ம டிக்கெட் எடுத்தோன்னே ஸ்ட்ரைட்டாக உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் திருச்சி பேர்ட்ஸ் பார்க்குன்னு சொல்லிட்டு தண்ணியெல்லாம் குதிச்சுட்டு இருக்குது பாருங்கள். சின்ன வாட்டர் ஃபால்ஸ், ஒரு மினி வாட்டர் ஃபால்ஸ் ஃபீலிங்கில் வச்சுருக்கிறாங்க. நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. அப்படியே நம்ம இதை பார்த்து முடித்தோடனே சைடில் போனீங்கன்னா அங்கே பாருங்கள் ஆஸ்ட்ரிச் பேர்ட்ஸ் வச்சுருக்கிறாங்க பாருங்கள். இதுக்கு போகிறதுக்கு முன்னாடி போகும்போதே பார்த்தீங்கன்னா நமக்கு இதுக்கு தீனி கொடுத்துருவாங்க கையிலேயே. அந்த தீனி வந்துட்டு சின்ன செடி மாதிரி தான் இருக்கும். அதை கொண்டு போய் நம்ம நேரடியாக அதுக்கிட்ட கொடுத்தோம்னா அதை நம்ம கையிலேருந்து வாங்கி சாப்பிடுவோம். பார்க்குறதுக்கு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இவ்வளோ பெரிய ஆஸ்ட்ரிச் வந்து நேரில் பார்க்குறேன். அந்த ஆஸ்ட்ரிச் பாருங்கள், 3 ஆஸ்ட்ரிச் வச்சுருக்கிறாங்க என்ட்ரன்ஸ்லேயே. சரி, அப்படியே நம்மளும் போய் நம்மள்கிட்ட கொடுத்த தீனியை போய் ஆஸ்ட்ரிச்சுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் போயிட்டு கொடுத்தேன். அது பாருங்கள் எப்படி வாங்கி சாப்பிடுது பாருங்கள். அது பார்த்தீங்கன்னா அது சாப்பிடும்போது என் கையை குத்திருச்சு. ஆனால் வலிக்கலை, இருந்தாலும் ஒரு மாதிரி பயமாயிடுச்சு. அது பாருங்கள், சின்ன பையன் பாருங்கள் கொண்டு போய் கொடுக்குறான் பாருங்கள். 3 வந்துட்டு போட்டி போட்டுட்டு சாப்பிட்டுட்டு இருக்குது. நல்லா இருக்குங்க. என்ட்ரன்ஸ் ஃபீல் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. எனக்கு இது பிடிச்சிருக்கு. ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறேன். இந்த பேர்ட்ஸ் பார்க்கோட டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் 9:30 ஈவினிங் 5:30 வரையும். அதனால் நீங்கள் டைமிங்கை கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா டைமிங் வந்து ஒரு 3 மணி நேரமாவது உள்ளே டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும் குறைஞ்சபட்சம். ஏன்னா அதுக்கும் கம்மியாக வந்து இந்த பேர்ட்ஸ் பார்க்கை வந்து சுற்றி பார்க்க முடியாது. அதனால தான் சொல்கிறேன். அந்த நெருப்புக்கோழியோட காலை பார்த்தீங்களா, 2 விரல் தாங்க, பெரிய விரல் பாருங்கள். அப்படியே இந்த நெருப்புக்கோழி பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் இந்த 3 எக்கு மாதிரி வச்சுருக்கிறாங்க பாருங்கள். அது கிராக் ஓடன மாதிரி இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குது. உள்ளே பாருங்கள் ஒன்றுமே இல்லை, எம்டியாக தான் இருக்குது. ஆனால் டிசைனிங் சூப்பராக இருக்குங்க. அங்கே பாருங்கள் நிறைய பேர் இன்னும் வந்துருக்குறாங்க ஃபேமிலியோடு வந்து ஆஸ்ட்ரிச்சுக்கு அந்த ஃபுட்டு கொடுத்துட்ருக்குறாங்க. நல்லாயிருக்கு என்ட்ரன்ஸு. அப்படியே சைடில் பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரிச்சுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே ஈமுக்கோழி வச்சுருக்கிறாங்க. அந்த ஒவ்வொரு இதுக்கும் முன்னாடி என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி அதோட பேர் இங்கிலீஷ்லேயும் தமிழ்லேயும் இப்படி எழுதி வச்சுருக்கிறாங்க. ஈமுக்கோழி பாருங்கள் உள்ள இதுலேயும் பாருங்கள். இது சின்ன சைஸில் இருக்குது. ஆஸ்ட்ரிச் வந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சு. இது கொஞ்சம் சின்ன சைஸில் தான் இருக்குது. ஆனால் அந்த ஈமுக்கோழிக்கிட்ட வரும்போது பார்த்திங்கன்னா லைட்டாக ஸ்மெல் அடிக்குது. ஒரு பேர்ட் ஸ்மெல் வந்து இந்த ஈமுக்கோழிக்கிட்ட அடிக்குது. மற்றபடி எதுவும் இல்லை, நல்லாயிருக்கு. நம்ம ஈமுக்கோழியை பார்த்து முடித்தோன்னே அப்படியே பார்த்திங்கன்னா நம்ம புறா வகைகள் அடுத்தது பார்க்க போகிறோம். என்னென்ன பேர்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, புறாலேயே என்னென்ன டைப் ஆஃப் புறா இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். பாருங்கள் என்ட்ரன்ஸ் ஆனோடனே பாருங்கள் சுருள் ரெக்கை புறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது பாருங்கள். எனக்கு இந்த புறா தான் இருக்கிறதுலே ரொம்ப பிடிச்சிருக்கு பாருங்கள். அதோட ரெக்கையெல்லாம் பாருங்கள் ஏதோ ஆர்டிஃபிஷியல் அப்படியே செஞ்சு வச்ச மாதிரியே இருக்குது பாருங்கள். அப்படியே சுருண்டு இருக்குது பார்க்குறதுக்கு. அது காலோடு அப்படியே காலெலாம் பாருங்கள் எவ்வளோ முடி இருக்குது பாருங்கள். நல்லா பொசுன்னு இருக்குதுங்க. நம்ம அந்த பேர்ட்ஸ் பார்க் வந்திருக்கிற டைமிங் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் 3 o'clock வந்திருக்கிறோம். அது ஈவினிங் வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா மதியம் வந்து ஓவர் வெயிலாக இருந்துச்சு. சரி, அதனால் சரி ஈவினிங் போய்க்கலாம் அப்படின்ட்டு வந்தோம். இன்னும் கூட கொஞ்சம் லேட்டாகி வந்திருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. ஆனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா 5:30 பார்க்கிங் டைம் வந்து க்ளோஸ் ஆகிடும். சரி, அதனால் இப்போ போனால் தான் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு வந்துருக்குறோம். அந்த புறாவுக்கெல்லாம் பாருங்கள் தீனி சைட்லேயே வச்சுருக்குறாங்க. 2 ஜோடியாக தான் விட்டுருக்குறாங்க. எல்லா குண்டுலேயும் பார்த்தீங்கன்னா 2 புறா விட்டுருக்குறாங்க ஜோடியாக. இந்த சுருள் ரெக்கை புறாவை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அது ரெக்கை அங்கனை மட்டும் ஏதோ கலர் அடித்து வச்ச மாதிரி இருக்குது பாருங்கள். எனக்கு இந்த சுருள் ரெக்கை புறா தாங்க இருக்கிறதுலே ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா இன்னொரு செட்டு புறா இருக்குது பாருங்கள். இது பாருங்கள் எப்படி கொஞ்சிக்கிட்டு இருக்குது பாருங்கள் 2 புறாவும். இதுவும் நல்லாயிருக்கு. இது மாதிரி பார்த்தீங்கன்னா நிறையா புறா பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்ம இதுவரையும் இங்கெல்லாம் பார்த்துருக்கவே மாட்டோம் இந்த மாதிரி புறாலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவ்வளோ டைப் ஆஃப் புறா வந்து இங்கே வச்சுருக்குறாங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா இம்போர்ட் பண்ணி தான் கொண்டு வந்து வச்சுருக்குறாங்க. அதனால தான் பார்த்திங்கன்னா இவ்வளோ புறா இருக்குது மாடலாக. இதெல்லாம் பாருங்கள் வைர புறாவாம். சின்னதாக இருக்குது பாருங்கள், குட்டியூண்டாக இருக்குது. சிட்டுக்குருவி மாதிரி தான் இருக்குது புறாவே. இது பாருங்கள் நீண்ட முகம் டம்ளர்னு. இந்த புறா பேரெல்லாம் நான் கேள்விப்பட்டதே இல்லைங்க. எல்லாம் மாடலாக இருக்குது ஒவ்வொரு புறா பேரும்.
இங்கே உள்ள என்ட்ரன்ஸ் ஆனோடனே பார்த்தீங்கன்னா இந்த புறா வகைகள் தான் எல்லாமே வச்சுருக்குறாங்க. லைனாக வச்சுருக்குறாங்க ஃபுல்லாக. ஒரு 20க்கு மேலே இருக்கும். எல்லாம் ஜோடி ஜோடியாக தான் விட்டு வச்சுருக்குறாங்க. இதில் பாருங்கள் கட்டவால் புறா. இந்த புறா பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இது பக்கத்துலேயே ஓரியண்டல் பிரில்னு இருக்குது. அது என்னென்ன புறா அப்படின்னு சொல்லி அதோட பேரும் அது எந்த கண்ட்ரியில் இருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதோட லொக்கேஷனும் போட்டு வச்சுருக்குறாங்க. இங்கே பாருங்கள் புறா குஞ்சு பாருங்கள், இப்போ தான் குஞ்சு பொரிச்சிருக்கு. அப்படியே அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஓப்பன் பிளேஸில் புறா ஃபுல்லாக விட்டு வச்சுருக்குறாங்க பாருங்கள். அது இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது வந்து ஃபுல்லாக கூண்டில் அடைச்சி வச்சுருந்தாங்க ஜோடி ஜோடியாக. அது முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஓப்பன் பிளேஸில் ஃபுல்லாக பாருங்கள் புறா ஓப்பனாக விட்டு வச்சுருக்குறாங்க. அது பக்கத்துலேயே ஒரு சின்ன கூண்டும் வச்சுருக்குறாங்க அங்கிட்டு. ஆனால் அங்கே முக்கால்வாசி புறாலாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் வெளியே தாங்க சுற்றி இருக்குது. இந்த புறா பாருங்கள் மயில் மாதிரி தோகை விரிச்சிட்டு இருக்குது பாருங்கள். எல்லா புறாவும் சூப்பராக இருக்குங்க. ஓப்பன் பிளேஸில் பார்க்குறதுக்கு தான் புறா பார்க்குறதுக்கே அழகாக இருக்குங்க. அங்கே வந்து கூண்டில் அடைச்சி வச்சது கூட அது ரொம்ப நமக்கே கொஞ்சம் இதாக இருக்க மாதிரி இருந்துச்சு. ஆனால் ஓப்பன் பிளேஸில் இவ்வளோ ஃப்ரீயாக சுற்றி இருக்குது பாருங்கள். வெளியெல்லாம் ஆனால் எதுவுமே பறந்து போல், எல்லாமே உள்ளே தான் இருக்குது பாருங்கள். இந்த புறாவை பார்த்தீங்களா, பேரே மூஞ்சி மூடி புறாவாங்க. இதுக்கு பேருக்கு ஏற்ற மாதிரி தான் புறாவும் இருக்குது. மூஞ்சியே தெரியலைங்க ஃபுல்லாக. ஏதோ அந்த சிங்கத்தோட முடி முன்னாடியெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா ஃபேஸில், அந்த மாதிரி இருக்குது இந்த புறாவுக்கு. மூஞ்சியே சுத்தமாக தெரியலை. நானும் சுற்றி சுற்றி பார்க்குறேன், மூஞ்சியே தெரியலை. அடுத்து இங்கே பாருங்கள் பேர் பாருங்கள், போண்டா புறாவாமா, இட்டாலியிலேருந்து இருக்குது. இது பாருங்கள் பேருக்கு ஏற்ற மாதிரி போண்டா மாதிரி தாங்க இருக்குது புறாவும். பாருங்கள் எவ்வளோ பொசு பொசுன்னு இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு. எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்களே. அந்த கண்ணை பாருங்களே எல்லோ கலரில் எப்படி சூப்பராக இருக்குன்னு. சூப்பராக இருக்குங்க அந்த புறா. எனக்கு போண்டா புறா தாங்க இருக்கிறதுலே ரொம்ப பிடிச்சிருக்குது. இப்போ முன்னாடி வந்து சுருள் முடி புறாவோ எனக்கு சுருள் ரெக்கை புறா அது நல்லா இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அதை விட எனக்கு இந்த போண்டா புறா இன்னும் ரொம்ப பிடிச்சிருக்குதுங்க. பாருங்கள் எவ்வளோ பொசு பொசுன்னு இருக்குது பாருங்கள். அடுத்தபடி இங்கே ஒரு புறா பாருங்கள் முட்டையிட்டு இருக்குது பாருங்கள். அங்கே புறா வந்து குஞ்சு பச்சிருந்துச்சு, இங்கே ஒரு புறா முட்டையிட்டு இருக்குது பாருங்கள். இது வந்து ஒரே ஒரு புறா தான் உள்ளே இருக்குது. அது பாருங்கள் பயந்து போயிருக்குன்னு நினைக்கிறேன். அது தூரத்தில் தள்ளி பின்னாடி போய் உட்காந்துருக்குது. நிறையா புறா வந்து இங்கே நிறையா குஞ்சு பொரிச்சு இருக்குதுங்க. இது வந்து கன்னியாஸ்திரி புறாவாமா. அது பாருங்கள் சின்ன மூஞ்சி புறா. இந்த புறா பாருங்கள் ஃபுல்லாக ரெட் கலரில் இருக்குது. அது ஒரு சிகப்பு கலரில் இருக்கிற மாதிரி இருக்குது. அது பாருங்கள். இது பக்கத்துலேயே அழகு ஹோமர். இந்த புறா நார்மல் கோவில் புறா மாதிரி தாங்க இருக்குது நமக்கு பார்க்குறதுக்கு. ஆனால் அதோட மூஞ்சி பாருங்கள் ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் இருக்குங்க. அதோட வாய் வந்து பார்த்திங்கன்னா கிளி மூக்கு மாதிரி இருக்குது பாருங்கள். இதுவும் பார்த்திங்கன்னா புறா குஞ்சு இருக்குது பாருங்கள். உள்ள 2 குஞ்சு இருக்குது பாருங்கள். அடுத்து கழுத்து அசைப்பான். இந்த புறா பாருங்கள் இதுவும் அதே மாதிரி தான் இருக்குது. சேப்பு கலரில் இருக்க மாதிரி தான் இருக்குது. அது பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. கழுத்து தான் ரொம்ப பெருசாக இருக்குங்க. அந்த புறா பேருக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த புறாவும் இருக்குது பாருங்கள். எல்லா புறாவுமே நிறையா புறா இருக்குங்க. கேரியர் புறா. இந்த புறா பாருங்கள் ஒத்த புறாவாக தான் அதில் வச்சுருக்குறாங்க. முட்டையிட்டு இருக்குதா என்னன்னு தெரியலை. பாருங்கள் எப்படி பார்க்குது பாருங்கள் குறுக்குறுன்னு. அப்படியே பார்த்தீங்கன்னா அடுத்தது பாருங்கள் மாக்பை பைட்டர். இந்த புறா பாருங்களே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுங்க. உடம்பே பார்த்தீங்கன்னா பெண்டாகி போன மாதிரி தான் இருக்குது பாருங்கள். கால் எங்கே இருக்குது, அதுக்கு தலை நெஞ்செல்லாம் எங்கே இருக்குது பார்த்தீங்களா, இவ்வளோ பெருசாக இருக்குங்க. இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. வளைஞ்சு நெல்லிஞ்சு இருக்குதுங்க. தலையை பாருங்கள் எவ்வளோ தூரம் பேக்கில் திருப்புது பாருங்கள். அப்படியே ஆப்போசிட்டில் நேராக பின்னாடி திருப்பிச்சுங்க. செம்மையாக இருக்குது. இது இறைப்பை வந்துட்டு ரொம்ப பெருசாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் பார்த்தீங்கன்னா அதோட ஸ்ட்ரக்சர் வந்து அப்படி நமக்கு தெரியுது. இங்கே ஒரு சுருள் ரெக்கை புறா இருக்குது பாருங்கள். ஸ்டார்டிங்கில் ஒன்று இருந்துச்சு, எண்டில் ஒன்று இருக்குது. இருந்தாலும் இந்த புறா வந்து அவ்வளோ நல்லா இல்லை. அந்த சுருள் ரெக்கை புறா தான் பேருக்கு ஏற்ற மாதிரியே ரெக்கையெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சுருளாக இருந்துச்சு. இது வந்து நார்மலாக தான் இருக்குது பாருங்கள். பார்க்குது பாருங்கள் எப்படி பார்க்குது பாருங்கள். கேமரா பக்கத்தில் வச்சு எடுக்கவும் நல்லா இருக்குங்க பார்க்குறதுக்கான. கையில் பிடிச்சி பார்த்தா இன்னும் சூப்பராக இருக்குன்னு தோணுது. ஆனால் அதை கூண்டுக்குள்ளே இருக்குது பிடிக்க முடியாது. இவ்வளோ நேரம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த வழியாக தாங்க வந்துட்டு இருந்தோம். இதில் தான் பார்த்திங்கன்னா புறா டைப் ஆஃப்லாம் வச்சுருக்கிறாங்க. இதில் தான் பார்த்துட்ருக்குறோம். அடுத்தது பாருங்கள் கிங்கு பேருக்கு ஏற்ற மாதிரி அரசன். பாருங்கள் எப்படி கம்பீரமாக இருக்குது பாருங்கள். கண்ணே தெரியலைங்க சுத்தமாக. ஃபுல்லாக தலையே பார்த்திங்கன்னா அவ்வளோ பெருசாக இருக்குது இந்த புறாவுக்கு. பாருங்கள் எப்படி பார்க்குது பாருங்கள். நல்லா மூச்சு வாங்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஹீட் எதுக்கு தெரியுது என்னன்னு தெரியல. வெயிலுக்கு நல்லா மூச்சு வாங்கிட்டு இருக்குது வாயை திறந்து வச்சுட்டு. அனல் தாவும்னு நினைக்கிறேன். என்ன தான் உங்கள் ஹீட்டை குறைக்கிறதுக்கு நல்லா வாட்ரு இதெல்லாம் அங்கிட்டு நல்லா வச்சு இது பண்ணிட்டு இருந்தாலுமே ஹீட்டு லைட்டாக தெரியுதுன்னு நினைக்கிறேன் அதுக்கு. இல்லை அது இருக்கிறதே அப்படி தானான்னு தெரியலை. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இதுவும் நல்லா பாருங்கள். அந்த போண்டா புறா ஒன்று பார்த்தோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி பாருங்கள் இதுவும் பொசு பொசுன்னு இருக்குது பாருங்கள். எனக்கு இந்த புறாவெலாம் பார்த்தீங்கன்னா அதோட கண்ணு தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா எல்லோவாக இருக்குது பாருங்கள். நல்லா சூப்பராக இருக்குது. இது பாருங்கள் செம்புறா. பேருக்கு ஏற்ற மாதிரியே பாருங்கள் என்ன கலரில் இருக்குது பாருங்கள். இந்த புறாவும் பார்த்தீங்கன்னா சிங்கிள் புறாவாக தான் உள்ளே வச்சுருக்குறாங்க. ஜோடி இல்லை போல் இதுக்கு. இது பாருங்கள் கண்ணை பாருங்கள். இதுவும் ஃபுல்லாக எல்லா புறா கண்ணும் பார்த்திங்கன்னா எல்லோ கலரில் இருக்குது. சூப்பராக இருக்குது பாருங்கள். எவ்வளோ சூப்பராக சைனிங்காக இருக்குது பாருங்கள். அப்படியே அவ்வளோதான் பார்த்திங்கன்னா நம்ம புறாவோட டைப்பாக பார்த்து முடிச்சாச்சு. அடுத்தது கோழி வகைகள். அடுத்தது வந்துட்டு கோழி என்னென்ன கோழி வகைகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே தனியாக செட்டு போட்டு வச்சுருக்குறாங்க. இங்கே பாருங்கள் இது போகிற வழியிலே பாருங்கள் இங்கே ஒரு டைமிங் வால் கிளாக் வச்சுருக்குறாங்க பாருங்கள். சூப்பராக இருக்குங்க. ஃபுல்லாகவே செடியில் தான் வச்சுருக்குறாங்க. நேச்சுரலாக இருக்குங்க. இதில்
தண்ணி ஊற்றி வளர்த்து வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆர்டிஃபிஷியல் இல்லை, ஃபுல்லாகவே நேச்சர் தான். இங்கே இருக்கிற கோழியெல்லாம் பாருங்கள், ஃபுல்லாக எல்லாம் டிஃப்ரெண்ட் டைப்பில் இருக்குங்க. அதே மாதிரி கோழியெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம நேரில் பார்த்ததே இல்லை, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம். ஒவ்வொரு கோழிக்கும் அதோட பேர் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா அது என்னென்ன கோழி அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்குறாங்க. இது பாருங்கள் பட்டுவான், பேருக்கு ஏற்ற மாதிரியே பாருங்கள் எவ்வளோ குட்டியாக இருக்குது பாருங்கள். செல்லம் கொஞ்சம் மாதிரி தான் இருக்குது. பட்டுவாமா பாருங்கள் எப்படி இருக்குன்னு. போண்டா கோழி மாதிரி இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு. நல்லா பொசுன்னு இருக்குதுங்க. அது பக்கத்துலேயே பாருங்கள் இது குச்சிக்காலாமா, பேர் பாருங்கள் குச்சிக்கால். பேருக்கு ஏற்ற மாதிரியே பார்த்திங்கன்னா அது பாடியே குச்சி மாதிரி தான் இருக்குது பாருங்கள். எவ்வளோ சின்னதாக இருக்குது பாருங்கள். அடுத்து இங்கிட்டு பாருங்கள் பிரம்மாவாமா, பிரம்மா கோழியை பாருங்கள். பிரம்மா சாமி பேர் மாதிரி வச்சுருக்குறாங்க பாருங்கள். சேவலே பாருங்கள் போண்டா கோழி மாதிரி தாங்க இருக்குது. சேவலுக்கும் கோழிக்கும் வித்தியாசமே தெரிலங்க, ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்குது பாருங்கள். அதில் இங்கிட்டு அடுத்தது இன்னொரு சேவல் பாருங்கங்க. இதை பார்த்தீங்களா இல்லையா, மினி வெர்ஷன் சேவலுங்க இது. செம்ம காமெடியாக இருக்குது பார்த்தீங்களா, மினி வெர்ஷன் சேவலுங்க, சூப்பராக இருக்குது. இவ்வளோ குட்டி சேவலை நான் இது வரையும் பார்த்ததே இல்லைங்க, படத்தில் கூட பார்த்ததில்ல. இவ்வளோ குட்டியாக இருக்குது, ரொம்ப சின்னோண்டு தான் இருக்குதுங்க பாருங்கள். செம்மையாக இருக்குது, அழகாக இருக்குங்க, க்யூட்டாக இருக்குது இந்த சேவல் பார்க்குறதுக்கு. இங்கே பாருங்கள் ஸ்டார்டிங்கில் சுருள் ரெக்கை புறா ஒன்று பார்த்தோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி இருக்குது பாருங்கள். இதோட முடியும் பாருங்கள், எல்லாம் சுருண்டு இருக்குது பாருங்கள். கோழி இவ்வளோ அழகாக இருந்து நான் இப்போ தாங்க பார்க்குறேன். அது பாருங்கள் அந்த ஒயிட் கலரில் இருக்கிறது பாருங்கள், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. இவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இவ்வளோ நேரம் நம்ம பார்த்துட்டு இருந்தது பார்த்தீங்கன்னா சேவல், புறா, கோழியெல்லாம் பார்த்தோம். இப்போ அடுத்து நம்ம வாத்து இருக்க சைடு வந்தாச்சு. இங்கே பாருங்கள் வாத்தெல்லாம் தண்ணி குடிச்சிக்கிட்டு இருக்குது. அது கழுத்தை பாருங்கள் எவ்வளோ நீளமாக இருக்குன்ட்டு. நம்ம வாத்து வந்துட்டு அடுத்து என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கொண்டை வாத்தாமா, அது பேருக்கு ஏற்ற மாதிரியே பாருங்கள், தலையில் பாருங்கள் கொண்டை வச்சுருக்குது பாருங்கள். இந்த வாத்து பாருங்கள் மஸ்கோவி, சவுத் ஆஃப்ரிக்கான்னு போட்டிருக்கு பாருங்கள். இதோட ஃபேஸ் பாருங்களே, ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே பிங்க் கலர்லேயே இருக்குங்க பாருங்கள். ஃபேஸ் மட்டும் சூப்பராக இருக்குது பாருங்கள், ஒரு டிஃப்ரெண்ட் கலரில். அடுத்தது பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் கலர்லேயே இருக்குது பாருங்கள். இது பேர் பாருங்கள் கயூகா, சூப்பராக இருக்குங்க. இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தாங்க பார்த்துட்டு இருந்தோம். இந்த பிளேஸ் தான் பாருங்கள் ஃபுல்லாக எப்படி இருக்குது பாருங்கள். இதில் தானே நிறைய பேர் வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க பாருங்கள். நல்லா இருக்குங்க ஃபுல்லாக. எனக்கு இடமே பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு, பிடிச்சிருக்கு. தனித்தனியாக மெயின்டெனன்ஸு சூப்பராக இருக்குங்க. இதே மெயின்டெனன்ஸு லாஸ்ட் வரையும் மெயின்டைன் பண்ணாங்கன்னா சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது சுற்றி வளைச்சி பார்க்குறதுக்கு. நிறைய பேர் வந்து பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். தனித்தனியாக ஒவ்வொருத்துக்கும் தனித்தனியாக கூண்டு வச்சு அதில் வச்சுருக்குறாங்க. நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு, டீசெண்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம இந்த வழியாக தான் போகணும். இது பார்த்திங்கன்னா அடுத்தது இப்போ பெசன்ட் வகைகள் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. அதிலே போட்டிருக்கு என்னென்னு. இது வந்து கம்மியாக தான் வச்சுருக்குறாங்க. இது பாருங்கள் கலர் கலராக இருக்குது பார்த்தீங்களா. பெசன்ட் டைப்லாம் பார்த்திங்கன்னா ஜோடியாக தான் விட்டுருக்குறாங்க இதுலேயும். இது பாருங்கள் ஒன்று ஒவ்வொரு டைப்பில் இருக்குது. இது பாருங்கள் இது ஒரு கலரில் இருக்குது. இன்னொரு இது பாருங்கள் வெள்ளை கலரில் இருக்குது பாருங்கள். இதுவும் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. அதுக்கு அடுத்தது பாருங்கள் இங்கே ஒரு இது பாருங்கள் கலர் கலராக இருக்குது பாருங்கள், ஃபுல்லாகவே நல்லா பளபளன்னு இருக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஹார்ட்டின் வச்சுருக்குறாங்க, அம்பு விட்டுருக்குறாங்க பாருங்கள், இதுலேயே நல்லாயிருக்கு. இது பார்த்திங்களா அந்த அவெஞ்சர் மூவிலலாம் வரும்ல அந்த கேரக்டர் இது உள்ளே வச்சுருக்குறாங்க. இப்போ அடுத்தது நம்ம பார்த்திங்கன்னா ஃபிஷ் டேங்க் ஏரியாவுக்கு வந்தாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரூமுக்குள்ளே வந்துட்டு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி வச்சுருக்குறாங்க. இதுக்குள்ளே தான் உள்ளே வந்து பார்த்துட்டு போகிற மாதிரி இருக்கும். இங்கே இருக்கிற ஃபிஷ் டேங்க்லாம் பார்த்திங்கன்னா நல்லா பெரிய சைஸில் இருக்குதுங்க. நம்மளே உள்ளே போய் நிற்கலாம், அந்தளவுக்கு ஒரு ஆள் சைஸுக்கு இருக்குது பாருங்கள். பெரிய ஃபிஷ் டேங்க் தான். இதில் இருக்கிற ஃபிஷ்லேயே பார்த்திங்கன்னா எனக்கு இந்த கலர் ஃபிஷ் தாங்க ரொம்ப பிடிச்சிருக்கு. அது பாருங்கள் எவ்வளோ கலராக இருக்குது பாருங்கள். அதுவும் பெரிய மீன், சின்ன மீன் கூட இல்லை, எல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப பெருசாக இருக்குது பாருங்கள். எல்லா கலர்லேயுமே இருக்குதுங்க, பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. நமக்கு ஃபேவரட் பார்த்திங்கன்னா அந்த கலர் ஃபிஷ் தான். இங்கே இருக்கிற ஃபிஷ் டேங்கில் வந்துட்டு லைட்டிங் கொடுத்துருக்கிறதுனால அங்கே இருக்கிற மீன்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே நல்லா ஜொலிக்குதுங்க பார்க்குறதுக்கு. அந்த லைட்டிங்கும் பார்த்திங்கன்னா வேறு கலரில் இருக்குது. ஒரு ஃபிஷ் டேங்கை கம்பேர் பண்ணும்போது இன்னொரு ஃபிஷ் டேங்க் வந்து லைட்டிங் வேறு கலரில் இருக்குது. அங்கே இருக்கிற ஃபிஷ்ஷும் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு அந்த லைட்டிங் செட்டப்போட பார்க்குறதுக்கு. அதே மாதிரி உள்ளே இருக்கிற டிசைனிங்லாம் பாருங்களே, எல்லாமே டிசைனிங் சூப்பராக இருக்குங்க. இதில் பாருங்கள் இந்த குச்சி, பாறை, கல் இதெல்லாம் போட்டு வச்சுருக்குறாங்க பாருங்கள். நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு, டிசைனிங்கோடு அது பார்க்குறதுக்கு. அதுவும் அந்த பெரிய சைஸில் இருக்கும், பார்க்குறதுக்கு நல்ல ஃபீல் இருக்குது, நல்லாயிருக்கு. இந்த இதில் இருக்கிற ஃபிஷ்ஷெல்லாம் பாருங்கள் நல்லா செம்மையாக இருக்குது பாருங்கள். அது பெரிய ஃபிஷ்ஷும் உள்ளே இருக்குது பாருங்கள். அது கலர் பாருங்கள், அந்த எல்லோ கலர் ஷேடில் கொடுத்துருக்குறாங்க லைட்டிங்கு. உள்ளே அந்த பபுள்ஸோடு பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குங்க. ஏகப்பட்ட ஃபிஷ் இருக்குங்க பார்க்குறதுக்கு, பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல். அதுவும் ஃபுல்லாக அந்த இருட்டு ரூமில் அந்த லைட்டிங் செட்டப்போட அந்த ஃபிஷ்ஷை பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குங்க. உள்ளே நல்லா ஏசி வேறு போட்டிருக்காங்களா, நல்லா ஜில்லுன்னு சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு. சுற்றி வளைச்சி பாருங்கள் ஃபுல்லாக. இதுதான் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஃபுல்லாக நெட்டுக்கும் பாருங்கள் இவ்வளோ ஃபிஷ் டேங்க் வச்சுருக்குறாங்க. அப்படியே ஃபைனல் டச்சாக பார்க்குறதுக்கு இதுதான் சுறா மீன். இது பாருங்கள் போட்டிருக்குறாங்க பாருங்கள், ஷார்க்கு. செம்மையாக இருக்குது பாருங்கள், செம்ம பெருசுங்க. உங்களுக்கு மொபைலில் பார்க்குறதுக்கு சின்னதாக இருக்கும், நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம பெருசாக இருக்குங்க, நல்லா செம்ம சைனிங்காக இருக்குது.
அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம ஃபிஷ் டேங்க் உள்ள அது வழியாக தான் போயிட்டு இது வழியாக வெளியே வந்துடணும். நம்ம ஃபிஷ் டேங்க் ஃபுல்லாகவே எல்லாம் பார்த்து முடிச்சாச்சு. அடுத்தது பாருங்கள் இங்கே ஓப்பன் பிளேஸில் எலி அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த முயல் குட்டி இதெல்லாம் வச்சுருக்குறாங்க பாருங்கள். எலியெல்லாம் பாருங்கள் எல்லாம் பெருசு பெருசாக இருக்குது பாருங்கள். இந்த மூவியில் வர எலி மாதிரி இருக்குது பாருங்கள். எல்லா எலியுமே முயலும் எலியும் ஒன்றா தான் விட்டுருக்குறாங்க. ரெண்டும் சண்டை போட்டுக்காது போல். அங்கே ஒரு அம்மா அதுக்கு தீனி வச்சுட்டுருக்குறாங்க பாருங்கள். செம்மையாக இருக்குது பாருங்கள். நெட்டுக்கும் பாருங்கள் எவ்வளோ இருக்குது பாருங்கள். அது பின்னாடியே ஓடுது பாருங்கள். எல்லாமே பாருங்கள். சாப்பாடு வைக்கவும் பாருங்கள் பின்னாடியே ஓடிட்டு இருக்குது அந்த அம்மாட்ட. இங்கே பார்த்துங்களா அங்கே முயல் படுத்துருக்கு பாருங்கள். எவ்வளோ ஹாயாக படுத்துருக்கு பார்த்தீங்களா. கொஞ்சம் கூட பயப்படவே இல்லை. ஆள் கூட நல்லா பழகிக்கிச்சு போல். அதனால தான் அது பாட்டில் அசால்ட்டாக படுத்துருக்குதுங்க. எனக்கு நான் வெயில் அடிக்கவும் பார்த்தீங்கன்னா எல்லாம் நிழலில் வந்து படுத்துருக்குது பார்த்தீங்களா. அது வெயில் ஓவராக தான் இருக்குது. அதனால தான் நிழலில் படுத்துருக்கு. இது பாருங்கள் ஏதோ கீனி பன்றின்னு இருக்குது. கூட பன்னி தான் உள்ள ஏதோ டிஃப்ரெண்ட் டைப்பில் இருக்குன்னு பார்த்தா இங்கே வந்து பார்த்திங்கன்னா எலி தாங்க. எலி மாதிரி தான் இருக்குது. பெரிய சைஸ் எலி மாதிரி இருக்குங்க பொசு பொசுன்னு. இங்கே ஒரு முயல் பாருங்கள். இந்த சைடு ஃபுல்லாக முயல் வச்சுருக்குறாங்க. எல்லாத்துலேயும் ஒரு குண்ட்லேயும் தனித்தனியாக. இந்த முயல் மூஞ்சியே தெரியலை. நல்லா உள்ளே போய் படுத்துருக்குது. அடுத்து இங்கே ஒரு முயல் பாருங்கள். சிகப்பு கலரில் இருக்குது பாருங்களே. பார்க்குறதுக்கு பொம்மை கட்ட மாதிரியே இருக்குதுங்க. அவ்வளோ ஷைனிங்காக இருக்குது பாருங்களே. எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். அங்கே இன்னும் 3 முயல் படுத்துருக்கு பாருங்கள். சாப்பிட்டுட்ருக்கு. இதில் தான் பார்த்திங்கன்னா முயல் போட்டு வச்சுருக்குறாங்க. இந்த சைடு ஃபுல்லாகவே பாருங்கள் 4 கூண்டு இருக்குது. அடுத்தது நம்ம எல்லாத்தையும் முடிச்சுட்டு நம்ம மீன் குளத்துக்கு வந்தாச்சு. இந்த மீன் குளத்துக்கு வரும்போது நம்மள்ட்டே ஃபுட்டு கொடுப்பாங்க. இதுக்கும் நம்ம ஃபுட்டு கொண்டு போய் இந்த மீன் குளத்தில் போட்டால் மீன்லாம் வந்து எல்லாம் சாப்பிடுவோம். நம்ம கையாலே கொடுக்குற மாதிரி இருக்கும். நம்மள்ட்டையும் ஃபுட்டு கொடுத்தாங்க. இப்போ தான் கொண்டு வந்துருக்குறோம். இந்த மீன்லாம் பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே ஆரஞ்சு கலரில் இருக்குங்க. ஆரஞ்சு அண்ட் ஒயிட்டு பிளாக் எல்லாம் கலந்த மாதிரி இருக்குது பாருங்கள். மீனும் ஒன்று பார்த்திங்கன்னா செம்ம பெருசாக இருக்குது பாருங்கள். நான் ஃபுட்டு போட்டோன்னே பாருங்கள் எப்படி வந்து தாண்டிட்டு சாப்பிடுது பாருங்கள். எல்லாம் அடிச்சுட்டு பிடிச்சிட்டு சாப்பிடுதுங்க. எல்லாம் பெரிய பெரிய மீனாக இருக்குது பாருங்கள். கையை அப்படி நீட்டுனாலே போதுங்க. அதுக்கு இறை தான் போடுறாங்கன்னு தெரிஞ்சுக்குது. எல்லாம் வந்துட்டு ஒன்று மேலே ஒன்று அப்படியே அடிச்சுட்டு இருக்குது பாருங்கள். அப்படியே தங்க கலரில் ஜொலிக்கிற மாதிரி இருக்குங்க பார்க்குறதுக்கு. இது ஐயோ மீன் குழம்பு உள்ள ஃபிஷ் டேங்க் பார்க்கும்போது கூட இந்த ஃபீல் இல்லைங்க. இங்கே வெளியே வந்து இப்படி ஓப்பன் பிளேஸில் நம்ம ஃபுட்டு அதுக்கு கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க. இது செம்ம ஃபீலாக இருக்குது. வேறு லெவலில் இருக்குதுங்க. இது எனக்கு ஃபிஷ் டேங்கை விட இப்போ இதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த மீன் குளம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. அந்தளவுக்கு இருக்குது பாருங்கள். அது பாருங்கள் அப்படியே வெளியே வந்து எல்லாம் அப்படியே வாயவே காமிச்சிட்டு இருக்குது பாருங்கள். எல்லாம் ஃபுட்டு போடுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே வெளியே வந்து பார்த்துருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குங்க. எனக்கு அந்த கலர் மீன் கலர் வேறு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுங்க. இந்த மீனை பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். வேறு லெவலில் இருக்குது. அப்படியே கண்ணை பறிக்கிற கலரில் இருக்குதுங்க. இப்போ இந்த மீன் குளத்தோட டேங்க் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சைடு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கண்ணாடி வச்சு அடிச்சு வச்சுருக்குறாங்க. சைடு வியூ நல்லா தெரியுதுங்க. சூப்பராக இருக்குது. நம்ம பக்கத்தில் போய் நின்று பார்த்துக்கலாம். பக்கத்தில் போய் நின்று பார்த்தாலும் இன்னும் சூப்பராக இருக்குது. இப்போ இங்கே 2 பேர் ஃபுட்டு கொடுக்க வந்திருக்கிறாங்க பாருங்கள். அங்கே ஆள் வந்தோடனே பாருங்கள் அதுக்கு தெரிஞ்சுக்கிச்சு எல்லாமே. நேராக அப்படி மேலே வந்து பாருங்கள் ஒன்று மேலே ஒன்றா அடிச்சுக்கிட்டு கிடக்குது பாருங்கள். நல்லா பெரிய மீன் குளம் தாங்க. இதில் ஃபுல்லாகவே சூப்பராக இருக்குது. அப்படியே பக்கத்துலேயே பாருங்கள் ஒரு கையிலேருந்து ஒரு மரம் முளைச்சி வர மாதிரி ஒரு டிசைனிங் வச்சுருக்குறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கிச்சன் ஏரியா. அங்கே வந்து கேன்டீன் இருக்குது. அங்கே சாப்பிட்டுக்கலாம். அப்படியே அதுக்கப்புறம் இங்கே உள்ளே வந்தோம்னா இதில் வந்துட்டு நார்மலாக இருக்கிறது தாங்க. இது எல்லா சைட்டும் நீங்களே பார்த்துருப்பீங்க. அந்த கோழி முட்டையிட்டு அடகாத்து குஞ்சு பறிக்கிற அந்த ப்ராசஸிங்லாம் உள்ளே போட்டிருப்பாங்க. அதை முடிச்சுட்டு அப்படியே இங்கே வெளியே வந்தோம்னா இங்கே பாருங்கள் இக்குவானான்னு இருக்குது பாருங்கள். இது காமிக்கிற பாருங்கள். உள்ளே பாருங்கள் எல்லாம் பச்சை கலரில் இருக்குது பாருங்கள். எப்படி தலையாட்டி இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குது பாருங்கள் எல்லாமே. ஆனால் இது எல்லாத்துக்கும் பிடிக்காது. சில பேர்த்துக்கு தான் பிடிக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா நான் எதிர்பார்த்தது இது தான். பாருங்கள் இந்த பாம்பு இதெல்லாம் உள்ளே இருக்கும். ஆமை எலி எல்லாம் அதுதாங்க எல்லாம் கண்ணாடியில் வச்சு வச்சுருக்குறாங்க பாருங்கள். இதுவும் சூப்பராக இருக்குங்க. எனக்கு இந்த டிசைனிங் தாங்க பக்காவாக ரெடி பண்ணி வச்சுருக்குறாங்க. அது பாருங்கள் எலிக்கு வீடெல்லாம் கட்டி வச்சுருக்குறாங்க பாருங்கள். சூப்பராக இருக்குது. அந்த எலி அந்த மரம் குறித்து அந்த போட்டு வச்சுருக்கிற மாதிரிலாம் இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குது பாருங்கள் அந்த டிசைனிங். அந்த ஓடி விளையாடுறதுக்கு எலி ஓடி விளையாடுறதுக்கு ஊஞ்சல் மாதிரிலாம் செட் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். ஏணி இதெல்லாம் எலிக்கு இங்கே லைட் ஹவுஸ்லாம் கட்டி வச்சுருக்குறாங்க. சூப்பராக இருக்குங்க. அங்கே பாருங்கள் அதில் ஒன்று ஒளிஞ்சிட்டு ஓடுது பாருங்கள். உள்ளுக்குள்ளே ஓடுது பாருங்கள் பார்த்துக்கிட்டே. சூப்பராக இருக்குங்க. இந்த குட்டி எலி பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க. அதுவும் இந்த டிசைனிங் சூப்பராக இருக்குங்க. இன்னும் வேறு லெவலில் இருக்குங்க. இது பாருங்கள் உள்ள அது போய் சாப்பிட்டுட்டு இருக்குது பாருங்கள். ஆஹா இது என்ன அழகாக இருக்குது. அதே மாதிரி பாருங்கள் ஒன்று ஒவ்வொரு டைப்பில் இருக்குங்க. ஒவ்வொருதும் ஒவ்வொரு டிசைனிங்கில் இருக்குது. இதிலே பார்த்தீங்கன்னா எலிக்கு ஃபுட்டெல்லாம் தனியாக வச்சுருக்குறாங்க. வாட்டரும் பார்த்தீங்கன்னா தனியாக வச்சுருக்குறாங்க. நல்லா ட்ரெயினடு எலியாக இருக்கும் போல். பார்த்திங்கன்னா அதுவே நல்லா போய் சாப்பிட்டுக்குது. தண்ணியும் பார்த்திங்கன்னா அதிலே போய் குடிச்சிக்குது பாருங்கள். இதெல்லாம் நல்லா டயர்டில் படுத்து தூங்குது பாருங்கள். அந்த இதுக்குள்ளெல்லாம் ஒரு எலி புள்ள படுத்துருக்குது. அப்படி இங்கே பாருங்கள் இந்த எலியெல்லாம் பாருங்கள் நல்லா செம்ம ஆக்டிவாக இருக்குது பாருங்கள். நல்லா அந்த ஏணியில் நல்லா ஏறிக்கிட்டு ஆடிக்கிட்டு ஜாலியாக இருக்குதுங்க. அங்கே பாருங்கள் அங்கிட்டு ஒரு எலி பாருங்கள் படுத்து கிடக்குது பாருங்கள். அந்த வாட்டருக்கு பின்னாடி தண்ணி வச்சுக்கிறதுக்கு பின்னாடி பாருங்கள். நல்லா சூப்பராக இருக்குங்க. குட்டி எலி பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். மூவியில் தான் இந்த மாதிரிலாம் பார்க்க முடியும். நம்ம நேர்லேயே திருச்சியிலே இந்த அளவுக்கு கொண்டாந்து வச்சுருக்குறாங்க. இங்கே பாருங்களா முள்ளெலி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அது மேலே அப்படியே முள்ளாக இருக்குது பாருங்கள். முள்ளெலின்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா. சூப்பராக இருக்குங்க. அடுத்து இங்கே பாருங்கள் சோளப்பாம்பு.
பாம்புங்க 2 பாம்பு வச்சுருக்குறாங்க. ஒன்று வந்து அது தண்ணிக்குள்ளே உள்ளே போகுது பாருங்கள். இன்னொன்று வந்து வெளியே படுத்துருக்குது. வெளியே படுத்தாக்கில் அப்படியே பார்த்துட்டு இருக்குது பாருங்கள். சின்ன பாம்பு தாங்க, சின்ன சைஸில் தான் இருக்குது. 2 பாம்பு வச்சுருக்குறாங்க. சூப்பராக இருக்குங்க. உள்ளே அந்த செட்டப் தான் பயங்கரமாக இருக்குது. வேறு லெவலில் வச்சுருக்குறாங்க. அந்த பீச் மண் மாதிரி போட்டு அதில் அந்த இதெல்லாம் விட்டு வச்சுருக்குறாங்க. அடுத்து இங்கே பாருங்கள் ஆமை வச்சுருக்குறாங்க. ஆமை பாருங்கள் தண்ணிக்குள்ளே உள்ளே இருக்குது பாருங்கள். ஆமைக்கு வீடு தாங்க வேறு லெவலில் வச்சுருக்குறாங்க. ஒரு சைடு அப்படியே பீச் மண் வச்சு அப்படியே சர்க்கிளாக அப்படியே மலை மாதிரி வச்சுருக்குறாங்க. இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா அப்படியே தண்ணி கிடக்கிற மாதிரி அந்த கல்லெல்லாம் போட்டு வச்சுருக்குறாங்க பாருங்கள். வேறு லெவலில் இருக்குங்க இந்த ஆமை குட்டி. 2 குட்டி இருக்குது பாருங்கள். அப்படி இந்த சைடு பாருங்கள் பாம்பு இருக்குது பாருங்கள். மலை பாம்பு வச்சுருக்குறாங்க பாருங்கள். 4 பாம்பு இருக்குதுங்க பாருங்கள். எல்லாம் படுத்துருக்கு பாருங்கள். அந்த பாறை மாதிரி வச்சுருக்குறாங்க. அந்த சந்து இடுக்கில் போய் உள்ளெல்லாம் பூந்து படுத்துருக்குது பாருங்கள். 4 பாம்பு இருக்குதுங்க. வேறு லெவலில் இருக்குது. இது பாருங்கள் பந்து மலை பாம்பாம். அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே பார்த்து முடிச்சுட்டு வந்தாச்சுங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஸ்டேஜ். இதுதான் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே அந்த கூண்டு இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு உள்ளே பண்ணிங்கன்னா நிறையா கிளியாக வச்சுருப்பாங்க. அதெல்லாம் இப்போ லாஸ்ட்டாக உள்ளே போக போகிறோம். இந்த வழியாக தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக பார்த்துட்டு வந்தது. இங்கே வந்து ரெஸ்ட் ரூம் இருக்குது. பாய்ஸு லேடிஸ் 2 பேர்த்துக்குமே இருக்குது. ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுறதா யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இங்கே பார்த்தீங்கன்னா மயில் ரக வச்சுருக்குறாங்க பார்த்தீங்களா, அங்கே வந்து செல்ஃபி பாயிண்ட் மாதிரி வச்சுருக்குறாங்க. இப்போ இந்த கூண்டுக்குள்ளே தாங்க நம்ம உள்ளே போக போகிறோம். இப்போ இதிலே குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அந்த 5 ஃபீலும் இதில் உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. இதில் போனீங்கன்னா கை காலெலாம் இதிலே இங்கேயே கழுவிட்டு போயிடணும். ஏன்னா பறவைக்கு அங்கே உள்ளே போனீங்கன்னா ஃபுட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நல்லா நீட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளும் கை காலெலாம் வாஷ் பண்ணிட்டு நேராக உள்ளே போயாச்சு. உள்ளே போனோடனே பார்த்தீங்கன்னா 2 கேட் வச்சுருக்குறாங்க. இந்த கேட்டில் உள்ளே போயிட்டு அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இன்னொரு கேட்டை ஓப்பன் பண்ணுவாங்க. ஏன்னா பறவைகள்லாம் வெளியே வந்துடக்கூடாது அப்படிங்கன்னு ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக சொல்லியிருக்காங்க. உள்ளே போனோடனே பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே போகும்போதே நம்மளோட டிக்கெட்டை இங்கே வாங்கிக்குவாங்க. அதனால் டிக்கெட்டை நீங்கள் பத்திரமா வச்சுக்கோங்க. ஏன்னா ஒருத்தவங்க உள்ளே போயிட்டாங்கன்னா 2வது டைம் உள்ளே போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக டிக்கெட்டை நம்மளை வாங்கி வச்சுக்குவாங்க. உள்ளே போகும்போதே பார்த்திங்கன்னா அந்த பறவைகளுக்கான ஃபுட்டெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம கையிலேயே கொடுத்து தான் அனுப்புவாங்க. போயிட்டு நம்ம அதை கையில் நேரடியாக நம்ம கையில் உட்கார வச்சு நம்ம அதுக்கு ஃபுட்டு கொடுத்து நல்லா ஃபீல் பண்ணி ஹாப்பியாக இருக்கலாம். அதுக்காக தான் நம்மள்ட்ட கொடுத்து அனுப்புகிறாங்க. அங்கே பாருங்கள் இந்த பாப்பா பாருங்கள் வச்சுருக்குறாங்க பாருங்கள். அந்த பறவையெல்லாம் வந்து கையை நீட்டினாலே போதும், அது பாட்டில் வந்து உட்காருது பாருங்கள். இந்த ஃபீல் சூப்பராக இருக்குங்க இருக்கிறதுலையே. என்ன தான் பார்த்தீங்கன்னா ஃபைனல் டச்சப் அவ்வளோதான். இது முடிச்சுட்டு வெளியே போயிட்டா அவ்வளோதான், ஸ்ட்ரைட்டாக வெளியே தான் போகணும். அதனால் நம்ம முடிஞ்ச அளவு இங்கேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், செம்மையாக இருக்குங்க. அந்த ஃபுட்டை கையில் வச்சு நீட்டினாலே போதுங்க, ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம கையில் உட்காந்து சாப்பிடுதுங்க வந்து. அதுவும் கொஞ்சம் கூட பயப்படவே இல்லை எந்த கிளியுமே பாருங்கள். எல்லாமே அது பாட்டில் வந்து தாராளமாக உட்காந்து சாப்பிடுது பாருங்கள். நம்ம ஈஸியாக கையிலேயே பிடிச்சி ஃபீல் பண்ணலாங்க. செம்மையாக இருக்குது பாருங்கள். கையை நீட்டினாலே போதும், அது பாட்டில் சாப்பிட்டுட்டு இருக்குது பாருங்கள் நம்மகிட்டலாம். இந்த கூண்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கிளிகள் மட்டும்தாங்க இருக்குது. இங்கே ஒரு சிலை ஒன்று இருக்குது பாருங்கள், சிறுத்தை, கருஞ்சிறுத்தை சிலை வந்து. அங்கே பாருங்கள் இறையெல்லாம் எடுத்துகிட்டு போய் அங்கே உட்கார வச்சு தின்னுட்டு இருக்குது பாருங்கள். நான் கூட வலையை தான் ஃபஸ்ட்டு கடிக்குதுன்னு பார்த்தேன், அப்புறம் பார்த்தா எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்குது அங்கே உட்காந்து. அப்படியே இதில் பாருங்கள் பாறைகளுக்கு நடுவில் உள்ளே போகிற மாதிரிலாம் வச்சுருக்குறாங்க பாருங்கள். சூப்பராக இருக்குங்க. இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இந்த பாறை செட்டப்பில் தான் வச்சுருக்குறாங்க. பார்த்தா அப்படியே நேச்சுரலாகவே இருக்குது எல்லாமே. இங்கே பாருங்கள் கிளிக்குன்னே பிளேட் வச்சு தண்ணி ஊற்றி வச்சுருக்குறாங்க பாருங்கள், தண்ணி குடிக்கிறதுக்குன்னு எல்லாம் உட்காந்து குடிச்சிட்டு இருக்குது. இந்த இடத்த சுற்றி பார்க்குறதுக்குனே பார்த்தீங்கன்னா இரும்புலேயே நடப்பாதை அமைச்சு வச்சுருக்குறாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா இந்த வழியாக தான் நம்ம நடந்து போகிற மாதிரி இருக்கும். தரையிலேயே கீழே கால் வைக்க வேண்டியதில்லை. உள்ளே என்ட்ரன்ஸ் ஆனோடனே பாருங்கள், இது வந்து ஆர்டிஃபிஷியலாக செஞ்சு வச்சுருக்கிற மலை பாருங்கள், பாறை மாதிரியே செட் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். அதுலேருந்து வாட்டர் ஃபால்ஸ் அப்படியே குதிக்கிற மாதிரி செட் பண்ணி வச்சுருக்குறாங்க. அந்த தண்ணி குதிக்கிறதுலேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இங்கே பாருங்கள் மலை சாரல் மாதிரி அப்படியே வருது பாருங்கள், அப்படியே சின்ன சின்னதாக பனி மாதிரி அப்படியே வருது பாருங்கள். செம்மையாக இருக்குது, நல்லா ஜிலு ஜிலுன்னு இருக்குங்க இந்த இடம். கிளைமேட்டு செம்மையாக இருக்குங்கண்ணே. என்ன தான் வெயில் அடித்தாலும் பாருங்கள் நல்லா தெரியுது பார்த்தீங்களா. இங்கே ஒரு முதல்ல ஒன்று இருக்குது பாருங்கள், பார்க்குறதுக்கு அப்படியே பொம்மை தான், ஆனால் உயிரோடு இருக்க மாதிரி இருக்குது பாருங்கள். இங்கே ஒரு அண்ணன் கையில் வச்சுருக்காங்க பாருங்கள், கிளி அப்படியே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்குது அந்த ஃபுட்டை வந்து. இன்னும் அங்கேருந்தே கொண்டுட்டு வராங்க அந்த அண்ணன். அப்படியே இந்த சைடு வந்தோடனே பாருங்கள் அனகோண்டா எட்டி பார்க்குது பார்த்தீங்களா. பாருங்கள் எவ்வளோ பெரிய பாம்பு, பார்க்குறதுக்கு சிலையாகவே இருந்தாலும் அப்படியே நிஜமாலுமே ஒரிஜினலாகவே இருக்குங்க. பாம்பு அப்படியே உயிரோடு இருக்க மாதிரி இருக்குது பாருங்கள், செம்மையாக இருக்குங்க. அதுவும் அந்த வச்சுருக்கிற ஆங்கிள் பாருங்கள் எப்படி வச்சுருக்காங்க பாருங்கள், அந்த மரத்துலேருந்து எட்டி பார்க்குற மாதிரி வேறு லெவலில் இருக்குங்க. பார்த்தாலே பயமாக இருக்குது. அப்படியே இந்த சைடு காளான்லாம் வச்சுருக்குறாங்க பாருங்கள், பார்க்குறதுக்கு நல்லா நேச்சுரலாக சூப்பராக இருக்குங்க. நல்லா ரசிச்சுக்கிட்டே போகலாம் போல் ஃபுல்லாக. நம்ம கொண்டாந்த ஃபுட்டை வந்து இன்னும் எந்த கிளிக்குமே கொடுக்கல, அதனால் இங்கே 2 கிளி உட்காந்து இருந்துச்சு, இது கொடுக்கலான்ட்டு கொடுக்குறேன் பாருங்கள். வந்து உட்காந்து என்ன அழகாக உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு பாருங்கள். ரெண்டும் ரொம்ப பச்சை பிள்ளையாக இருக்குதுங்க பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இவ்வளோ பக்கத்தில் நான் இன்றைக்கி தாங்க கிளிக்கு என் கையால் ஃபுட்டு கொடுக்குறேன் பாருங்கள், நல்லா அழகாக சாப்பிடுதுங்க. அதுக்குள்ளேயும் பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷம் தான் இருக்கும், அதுக்குள்ளேயும் பார்த்திங்கன்னா மொத்த ஃபுட்டையும் காலி பண்ணிடுச்சு பாருங்கள். எப்படி உட்காந்து சாப்பிடுது பாருங்கள். ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சிருச்சு. சாப்பிட்டு முடிச்சோன்னே பாருங்கள் கையை கடிக்குது பாருங்கள், சாப்பாடு இல்லாமல் வெறுங்கையை நீட்டவும் பாருங்கள், கோவம் வந்துருச்சு. நல்லா ரோசக்கார கிளியாக இருக்கும் போல், கையை போட்டு கடிக்குதுங்க. அவ்வளோதான் நம்ம கிளிக்கு சாப்பாடு கொடுத்தது. இனிமேல் விட்டால் கையை காலி பண்ணிடும் கடிச்சு.
இங்கே இருக்குது பாருங்கள், ஒரு பெரிய கிளி இருக்குது பாருங்கள். கழுகு மாதிரி இருக்குங்க, கழுகு சைஸில் இருக்குங்க இந்த கிளி. இந்த கிளிக்கு தான் நான் சாப்பாடு கொடுக்கலான்னு சொல்லிட்டு இதுக்கு தான் நான் ஃபுட்டு அங்கேருந்து எந்த கிளிக்குமே கொடுக்காம கொண்டு வந்தேன். இதை சுற்றி வளைச்சி பார்க்கையுமே எங்கேயுமே இல்லை இது. சரி, அதனால் இதை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு சிங்கனே சின்ன கிளி கொடுக்கலான்னு கொடுத்துட்டேன். இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்தா இங்கே பாருங்கள் பெரிய பெரிய கிளி அங்கே இருக்குது பாருங்கள். இந்த மாதிரிக்கு சாப்பாடு கொடுத்துருந்தா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். கையில் பிடிச்சி உட்கார வச்சுருக்கலாம். அங்கே பாருங்கள் அந்த தம்பிக்கு உட்கார வச்சுருக்குறாங்க பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. அந்த தம்பி காதை கடிக்குது, வேறு லெவலில் இருக்குங்க, செம்ம பெருசாக இருக்குங்க. நான் இப்போ தான் அதை ஃபஸ்ட் டைம் பக்கத்தில் பார்க்குறேன். அது இவ்வளோ பக்கத்தில் இவ்வளோ பெரிய கிளி பாருங்கள். நிறையா கிளி இருக்குதுங்க இதே மாதிரி. ஒரு 10-15 கிளிக்கு மேலே பறந்து போயிட்டு இருந்துச்சு. நான் உள்ளே போகிறேன், தலைக்கு மேலெலாம் சவுண்டு விட்டுட்டு கத்திக்கிட்டு பறந்துட்டு போகுதுங்க. நல்லா வேறு லெவலில் செம்மையாக இருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். ஒயிட் கலர், ஃபுல் ஒயிட் கலரில் இருக்குது. அங்கே இருக்கிறது இன்னும் கலரில் இருக்குது. செம்மையாக இருக்குது பாருங்கள். அந்த அண்ணனுக்கு திரும்ப மாற்றி விட்டாங்க. அப்படியே இந்த சைடு ஆர்டிஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா ஒரு அருவி ஒன்று செட் பண்ணி வச்சுருக்குறாங்க பாருங்கள். தண்ணி அங்கேருந்து மலையிலேருந்து குதிச்சு அப்படியே இங்கே ஆறு மாதிரி வந்து இந்த குளத்தில் விழுகிற மாதிரி வச்சுருக்குறாங்க பாருங்கள். சூப்பராக இருக்குது இது. ஆனால் அங்கே நல்லா ஜில்லுன்னு இருக்குங்க கிளைமேட்டு. உள்ளே வெயிலே சுத்தமாக தெரியலை, நல்லா செம்ம கூலிங்காக இருக்குது. எங்கே பார்த்தாலும் பனி பெய்கிற மாதிரி மலை சாரல்லாம் அடிச்சிட்டு இருக்குது. ஃபுல்லாக தண்ணி செட்டப் அந்த அளவுக்கு வச்சுருக்குறாங்க. அங்கே ஒரு மாட்டு வண்டி வச்சுருக்குறாங்க. அப்படியே இந்த சைடு பார்த்திங்கன்னா ஒரு ஜல்லிக்கட்டு காலை ஒன்று வச்சுருக்குறாங்க பாருங்கள். எல்லாம் சிலையாகவே இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அது அப்படியே பார்க்குறதுக்கு அப்படியே 100% ஒரிஜினலாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது. இதில் பாருங்கள் ஃபுல்லாக கடல் செட்டப்புங்க. இங்கே ஒரு கப்பல் வந்து இருக்குது, போட்டு ஒரு கவுந்து இருக்கிற மாதிரி வச்சுருக்குறாங்க. இந்த சைடு பாருங்கள் கடல் நத்தைகள்லாம் வச்சுருக்குறாங்க பாருங்கள். இங்கனே ஒரு லைட் ஹவுஸ் இருக்குது. இங்கே பாருங்கள் நட்சத்திர ஆமை இதெல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். அந்த சூப்பராக இருக்குங்க. ஆனால் தண்ணி இருக்கணும், தண்ணி இல்லாத செட்டப் வச்சுருக்குறாங்க. இங்கே பாருங்கள் லைட் ஹவுஸ் ஒன்று வச்சுருக்குறாங்க பாருங்கள். எல்லாமே குட்டி குட்டியாக இருந்தாலுமே பார்க்குறதுக்கு நல்லா செம்ம க்யூட்டாக இருக்குங்க. அங்கே பாருங்கள், அங்கே ஒரு பெரிய திமிங்கலம் ஒன்று அப்படியே தண்ணியிலேருந்து வெளியே எந்திரிச்சு பார்க்குற மாதிரி வச்சுருக்குறாங்க பாருங்கள். அந்த சைடு போய் காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இங்கே பாருங்கள் அந்த பெரிய கிளி பாருங்கள், இங்கே 2-3 இருக்குது பார்த்தீங்களா, பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். செம்மையாக இருக்குங்க. ஆனால் கொஞ்சம் சோர்ந்து போயிருக்குது அது. இது பாருங்கள், இது நல்லா ஆக்டிவாக இருக்குது பாருங்கள், செம்மையாக இருக்குங்க. அது கண்ணை பாருங்கள், வேறு லெவலில் பார்க்குதுங்க. படத்தில் தான் இந்த மாதிரி கிளி பார்த்துருக்கேன். இவ்வளோ பெரிய கிளி பாருங்கள். கிளி நல்லா செம்மையாக கலர்ஃபுல்லாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இந்த சைடு பார்த்தீங்களா திமிங்கலம், அதுதான் சொன்னால் பார்த்தீங்களா, செம்ம பெருசாக அப்படியே எட்டி பார்க்குற மாதிரி வச்சுருக்குறாங்க பாருங்கள். செட்டப் தண்ணி அப்படியே ஒரிஜினலாக இருக்க மாதிரி இருக்குது. அப்படியே இந்த சைடு ஒரு கிளி பொம்மை வச்சுருக்குறாங்க. இது பார்த்தீங்கன்னா பாலை. இதில் தான் அடுத்து உள்ளே போவோம், பார்ப்பேன் எப்படி இருக்குன்ட்டு. இங்கே பாருங்கள் ஒரு பெரிய கிளி ஒன்று பறந்து வந்து உட்காந்துச்சு பார்த்தீங்களா, அங்கே பாருங்கள் உட்காந்துருக்கு பாருங்கள். வந்து இந்த கிளி தாங்க நம்ம காதுக்கு பக்கத்தில் வந்து தலைக்கு மேலே கத்திட்டு போச்சு. நானே பயந்துட்டேன் பக்கத்தில் போகவும். நல்லா செம்ம பெருசாக இருக்குது பாருங்கள். அது போய் தண்ணி குடிக்கவும் சின்ன கிளியெல்லாம் பறந்து ஓடிடுச்சு. நல்லா செம்ம பெருசாக இருக்குது, பார்க்குறதுக்கு கழுகு சைஸில் இருக்குங்க இவ்வளோ பெரிய கிளி. அதெல்லாம் வெளியே போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வளைச்சி கூண்டு வச்சு கட்டி வச்சுருக்குறாங்கன்னு நினைக்கிறேன். வெளியே எதுவுமே போக முடியாது. அப்படி இந்த சைடு தென்னங்கன்னெலாம் சின்னதாக வச்சுருக்குறாங்க. இங்கே ஒரு ஸ்கார்பியோ ஒன்று வச்சுருக்காங்க பாருங்கள், ஸ்கார்பியன் தேல் செம்மையாக இருக்குங்க. ஒவ்வொரு இதுக்கும் பார்த்தீங்கன்னா சிலைகள்லாம் நிறையா வச்சுருக்குறாங்க. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு எருமையாக என்னன்னு தெரியலை, இது அதோட தலை எலும்பு கூடு அப்படி வச்சுருக்குறாங்க. பார்க்குறதுக்கு எல்லாமே நேச்சுரலாக இருக்குங்க. அவ்வளோதான், பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு வந்தாச்சுங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம திருச்சி பேர்ட்ஸ் பார்க்கு. இங்கே வந்து கேண்டீன் இருக்குது, அப்புறம் இங்கே விஆர் கேமிங்லாம் இருக்குது, 7D தியேட்டர் இதெல்லாம் வச்சுருக்காங்க. அப்படியே வெளியே பார்த்தீங்கன்னா சின்னதாக சில்ட்ரன்ஸ் விளையாடுறதுக்காக பார்க் செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே வந்து ரெஸ்டிங் ஏரியா, இங்கே உட்காந்துக்கலாம். எனக்கு தெரிஞ்சு திருச்சி பேர்ட்ஸ் பார்க்கை ஃபுல்லாகவே கவர் பண்ணியாச்சு இந்த வீடியோவில். இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம திருச்சி பேர்ட்ஸ் பார்க்கு. அவ்வளோதான், நம்மளும் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. அடுத்தது நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.